என்னத்தையோ பெருசாக சாதிச்சு கிழிச்சிட்ட மாதிரி முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தோட போலீஸ் கூட போகிறானுங்கல்ல. இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? 13 வயசு பொண்ணை 12 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க. இந்த ஒரு தப்பை பண்ணிட்டு தான் என்னமோ பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே போலீஸ் கூட போகிறானுங்க. இவனுங்களுக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் ஆகலை. இதில் அந்த 12 பேரில் 5 பேர் 18 வயசு கூட ஆகாத பசங்க. அவனுங்களுக்கெல்லாம் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே வர்றதில்லை. அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறானுங்க. ஆனால் கூட இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனுங்க ஃபீலே பண்ணல. என்னமோ அரெஸ்ட் பண்ணி கூட போகிறது கெத்தான விஷயம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறானுங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு என்ன பண்ணிட்டு போகிறாங்க? அவ்வளோதான், உள்ளே வச்சு நமக்கு சோறு போடுவாங்க, அப்புறம் நம்மளை வெளியே அமுச்சு விட்ருவாங்க, நம்மளும் திருப்பி வந்து இன்னொரு பொண்ணு மேலே இதே மாதிரி கை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். நாட்டில் இருக்கிற சுதந்திரம் எங்கேயாவது வருமா? தப்பு செஞ்சுட்டு அதுக்கு ஃபீலே பண்ணாமல் ஜாலியாக ஜெயிலுக்கு போகலாம், அங்கே போய் உட்கார வச்சு சோறு போட்டு திரும்ப வெளியே அமுச்சு விடுவாங்க, திரும்ப இங்கே வந்து என்ன தப்பு வேணால் பண்ணலாம். இந்த நாட்டில் இருக்க சுதந்திரம் வேறு யாருக்கு கிடைக்கும்? முன்னெல்லாம் பொண்ணுங்க அவங்கள விட ஏஜ்டு பீப்புள்ஸை பார்த்து அவங்க ஏதாவது நம்மளை பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஏஜில் இருக்க பீப்புள்ஸே பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க ஏஜுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன பசங்களை பார்த்தெல்லாம் பயப்படுறாங்க. இன்னும் யார் யாரை பார்த்தெல்லாம் அவங்க பயப்படணும்? இதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகும்?